அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய பிரதர் என்கேஜ்மெண்ட்காக தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா திங்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் ஒன்று தான் ஆர்கானிக் ஹென்னா. இது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும். நெக்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டு குட்டி பிரின்சஸ்க்காக இயரிங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து சேர்ந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டர் வந்து 3 ஷால் கேட்டிருந்தாங்க, காட்டன் ஷாலு. அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் ஸ்டக்குன்னு வந்து கிடச்சிடுச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டிஸ்லாம். நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு போயிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இறால் தான் வாங்கியிருந்தேன். அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே எடுத்து வைக்கும் போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் எடுத்து வைப்பேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இறால். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கணும். அதை அப்படியே கவர் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சா போதும். மறுநாள் எடுக்கும் போது அப்படியே புதுசாக இருக்கும். சில பேர் வந்து அப்படியே இறாலை வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஏன்னாக்கா மறுநாள் தான் அதை க்ளீன் பண்ணுவாங்க. அப்பயும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னோடய மச்சிலாம் அந்த மாதிரி தான் செய்வாங்களாம். நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நெக்ஸ்ட்டு ஒரு டேஸ்டியான சட்னி தான் செய்ய போகிறேன். இது என்னென்னா சின்ன பிள்ளைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பிள்ளைங்க வந்து சில நேரத்துக்கு உரைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உரப்பும் இல்லாமல் இந்த கலரில் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு வந்ததும் பூண்டை வந்து அதில் போட்டுருங்க. பூண்டு வந்து நான் 4 பூண்டு எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக உரிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டை மிளகா நான் ஒரு 3 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதிகமாக போயிட்டாக்கா பிள்ளைங்க உரைக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வதக்கிட்டு மீடியமாக வதங்கிட்டு இருக்கும் போது சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கிட்டால் போதும். ஆனால் சால்ட் வந்து எப்போவுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் சட்னிக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து கார சட்னி டைப்பில் தான் இருக்கும். ஏன்னா பூண்டு, பட்டை மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால. லாஸ்ட்டாக வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டோன்னே. அப்போ தான் சீக்கிரமாக மசியும். நான் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம பெருங்காயத்தூள் தான் ஆட் பண்ணுறோம். அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அதை லாஸ்ட்டாக தான் போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோம்னா கொஞ்சம் கசப்பாகிடும். அதனால தான் நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுருங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துடணும். ஏன்னாக்கா அப்போ தான் பிள்ளைங்க அப்படியே சாப்பிடுவாங்க. இதை நம்ம தாளிக்க தேவையே இல்லை. அப்படியே நம்ம இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். பாருங்கள் எந்த கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நைட்டு இட்லி தான் சுட்டுருந்தேன். காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிருக்கோம். அதனால் நம்ம ஊற்ற வேணாம், அப்படியே சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்குலாம் இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.